Hello guys, so இந்த building drop effect CapCutல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. Eraser. So CapCut 2026 version எப்படி டவுன்லோட் பண்ணனும்னு தெரியல அப்படினா அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. So first CapCut ஓபன் பண்ண உடனே நீங்க எடிட் பண்ணக்கூடிய வீடியோவை இம்போர்ட் பண்ணிட்டு அதுல இருக்க first frame full screen வச்சிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. So இப்போ வெளில வந்துட்டு Magic Eraser ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. So ஆப்ஜெக்ட் ரிமூவர் அப்படினு இருக்கும். So அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. So brush யூஸ் பண்ணி நீங்க எந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் இப்படி brush பண்ணிக்கோங்க. So ஃபுல்லா கம்ப்ளீட்டா brush பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. So இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி சேவ் இன் ஃபுல் HD அப்படின்றத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. So இப்போ பேக் வந்துட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி திருப்பி அதே ஸ்கிரீன்ஷாட்டே செலக்ட் பண்ணி அதுல இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுங்க. இமேஜ் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். சப்போஸ் நீங்க அதுல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் அங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடம் நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தனியா பிரஷ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்க ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி தனியா நீங்க பிரஷ் பண்ணிக்கலாம். டன் கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ CapCut ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அந்த ஆப்ஜெக்ட் இல்லாத இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் ஓவர்லேவை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இல்லாத அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமையும் ஓவர்லேயும் கரெக்டாக வீடியோக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை ஒரு 1.5 செகண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற ஓவர்லேயே அதை விட ஒரு 2 செகண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம் இந்த ஓவர்லேயில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே அந்த ஓவர்லே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேமும் அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எண்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த டைமிங்கில் இந்த ஓவர்லேமுக்கு இன்னொரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் கிட்ட உங்கள் டைம் லைனை வச்சுட்டு இப்போ நம்மளுடைய ஓவர்லேயை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஓவர்லேயை கொஞ்சம் மேலேருந்து கொஞ்சம் அப்வர்ட்ஸில் மூவ் பண்ணுங்கள். அதாவது மேலேருந்து கீழே அந்த பில்டிங் ட்ராப் ஆகிறதுக்கு உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வரணுமோ அங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேலேருந்து கீழே ட்ராப் ஆகிற எஃபெக்ட் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் டைம் லைனை வச்சுட்டு மேலே இருக்க கிராஃப் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை லீனியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் காட்டுற மாதிரி கிராஃபை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மேலேருந்து கீழே இருக்கிற ட்ராப் ஆகிற எஃபெக்ட் அந்த ஸ்பீட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் ஓவர்லே ஃபைலை இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த டஸ்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஸ்ப்ளைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த பிளாக் கலர்லாம் எரேஸ் ஆகி கரெக்டாக உங்களுக்கு டஸ்ட் மட்டும் விசிபிளா இருக்கும். டஸ்ட் ஓவர்லேயே கரெக்டா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சுட்டு இப்போ உங்களுடைய சவுண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி டோசையர்னு அப்படின்ற ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை கரெக்டா உங்க பில்டிங் ட்ராப் ஆகிற இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்து ஊஷ் எக்கோ அப்படின்ற சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை கரெக்டாக உங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த பில்டிங் ட்ராப் எஃபெக்ட் பக்காவாக வந்துடும்.